34 விரல்களுடன் பிறந்த குழந்தைக்கு ஆபரேஷன் மூலம் தேவைக்கு அதிகமான விரல்களை அகற்ற எய்ம்ஸ் டாக்டர்கள் முடிவு செய்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பெரைலியைச் சேர்ந்த மனோஜ் என்பவரின் 15 மாத ஆண் குழந்தை அக்ஷித். இந்த குழந்தைக்கு பிறக்கும் போதே கைகளிலும் கால்களிலும் அதிக அளவில் விரல்கள் இருந்தன. இரு கைகளிலும் தலா 7 விரல்களும், இரு கால்களில் தலா 10 விரல்களும் இருந்தன. மொத்தம் 34 விரல்களை அக்ஷித் பெற்றிருந்ததால் அவனது பெயர் கின்ன சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. 5 விரல்கள் இருக்க வேண்டிய கைகளில் அளவுக்கு அதிகமான விரல்கள் இருந்ததால் அவனால் எந்த பொருளையும் கெட்டியாக பற்றிக் கொள்ள முடியவில்லை. அதேபோல அக்ஷித்தால் நிற்கவும் முடியாது. இதனால் தேவைக்கு அதிகமாக உள்ள விரல்களை ஆபரேஷன் மூலம் அப்புறப்படுத்த முடிவு செய்த பெற்றோர் டெல்லியிலுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அடுத்த வாரம் அக்ஷித்துக்கு ஆபரேஷன் செய்ய டாக்டர்கள் முடிவு செய்துள்ளனர். हमारे बेटे के दोनों हाथों में 7-7 फिंगर्स हैं और पैरों में 10-10 फिंगर्स हैं और डॉक्टरों का ये कहना है कि नेक्स्ट वीक इसकी सर्जरी करेंगे वो लोग और उसके बाद ये सही हो जाएगा. அக்ஷித்தின் இரு கைகளிலும் கட்டை விரல் இல்லாததை கண்டு திகைத்த டாக்டர்கள் என்ன செய்வதென்று யோசித்தனர். இறுதியில் இன்னொரு விரலையே கட்டை விரலாக மாற்றி பொருத்த முடிவு செய்துள்ளனர். उसके अभी कुछ टेस्ट और होने हैं. वो ये देखना है कि अंदर हाथों में खून की नसें कैसी है, कितनी है, आर्टरी वेन्स जो होती हैं, बिकॉज उसके हिसाब से कुछ उसकी रिकंस्ट्रक्टिव सर्जरी होनी होगी. इसमें प्लान तो ये है कि जो एक्स्ट्रा उंगलियां हैं उनको निकाल करके, और उसमें सिर्फ उंगलियां ही हैं, अंगूठा एक भी नहीं है. हाथों में जैसे 7 उंगलियां हैं उसमें उंगलियां ही हैं, अंगूठा नहीं है. अंगूठा ज़रूरी होता है कोई भी चीज़ को पकड़ने के लिए हाथ में, तो इसलिए जो एक्स्ट्रा उंगलियां हैं उनको निकाला जाएगा और एक उंगली का उसमें अंगूठा बनाने का अभी प्लान है. उसके लिए उसी के लिए उस पॉइंट ऑफ व्यू से रिकंस्ट्रक्टिव सर्जरी के हिसाब से ही कुछ अभी उसके टेस्ट और होने हैं. वो होकर के उम्मीद है कि अगले हफ्ते तक जैसे ही इन सब चीज़ों का ठीक से प्लानिंग हो जाती है तो उसका ऑपरेशन के लिए लेने का उसका विचार है. அக்ஷித் இது போன்ற அங்கஹீனத்துடன் பிறந்ததற்கு என்ன காரணம் என்பதை டாக்டர்களால் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை.